காணாமற் போனவர்களை கண்டுபிடித்து தருமாறும் அரசியல் கைதிகளின் விடுதலை வலியுறுத்தும் யாழ்ப்பாணத்தில் இன்று கவனஈர்ப்பு போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டது. முன்னிலை சோசலிச கட்சியினால் இந்த கவனஈர்ப்பு போராட்டம் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. காணாமற் போன லலித் குகன் தொடர்பிலான வழக்கு விசாரணை இன்று யாழ் நீதவான் நீதிமன்றத்தில் நடைபெறவிருந்த நிலையிலேயே இந்த கவனஈர்ப்பு போராட்டம் முன்னெடுக்கப்பட்டுள்ளது. குகன் 2 பேரையும் கடத்தி 3 வருஷமா போயிட்டு இந்த வரைக்கும் அவர் எங்க இருக்கிறார், எது செய்கிறார் பற்றி ஒன்று இல்லை. நாங்கள் வழக்கு தாக்கல் செய்திருக்கிறோம். இதுக்கு மேலாகவும் இந்த நாட்டில் கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான மக்கள் கடத்தப்பட்டிருக்கிறார்கள், காணாமலாக்கப்பட்டிருக்கிறார்கள். இவரை சம்பந்தமான எந்த ஒரு விசாரணை இன்று வரை எடுக்கப்படவில்லை. இந்த அரசாங்கம் 100 நாள் வேலை திட்டங்களில் வேறு திட்டங்கள் கொண்டு வந்தாலும் இதே ஒரு அழுத்தமாக கொடுத்து இன்று வரைக்கும் அதை படின கொண்டாடுறதுக்கான வேலை செய்யப்படும். கவனஈர்ப்பு போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் யாழ் நகரிலிருந்து வைத்தியசாலை வீதி, சத்திரச்சந்தி, காங்கேசன் துறை வீதியூடாக மின்சார நிலைய வீதி வரை பேரணி நடத்தியதாக எமது பிராந்திய செய்தியாளர் கூறினார். இதன்போது தமது கோரிக்கைகள் அடங்கிய துண்டு பிரசுரங்களையும் முன்னிலை சோசலிச கட்சியினர் விநியோகித்துள்ளனர்.